சேவாதள சார்பாக தமிழ்நாடு மாநில தலைவர் திரு குன்சோ விஜயன் அவர்களை 28/12/2025 ஒருமனதாக ஏகமனதாக சேவாதள நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் அவரை ஏகமனதாக தேர்ந்தெடுத்து இந்த வருகின்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் அவரை ஒரு தொகுதி வழங்குமாறு எங்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அனைத்து இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கும் வலியுறுத்தியிருக்கிறோம். இதை 28/12/2025 ஏகமனதாக தீர்மானம் செய்துவிட்டோம். இருந்தும் இப்போது பிரஸ் கிளப் வாயிலாக இதனை தெரிவித்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அனைத்து இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கும் தெரிவிக்கின்றோம். அவர் கடந்த 10 ஆண்டுகளாக சேவாதளத்தின் மாநில தலைவராக பதவியேற்று இதுவரையிலும் எந்த ஒரு கரப்ஷனோ எந்த ஒரு சிக்கல்களோ எந்த தொழில்களோ இல்லாமல் இந்த சேவாதளத்தை நன்றாக வழிநடத்தி வந்தார். இப்போது 11ஆம் ஆண்டிலே அடி வைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டை ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள நிர்வாகிகள் சார்பாக வலியுறுத்துகிறோம். நன்றி. ஆமாங்க, செல்வபெருந்தகையிட்ட பேசியிருக்கோம். அவர் ஒப்புதல் இருக்கு. அந்த ஒப்புதலோட அந்த கையெழுத்தினாங்க. இல்லங்க, அந்த பல தடவை சொல்லியிருக்கோம், அங்கேயே சொல்லியிருக்கோம். அவர் செல்வபெருந்தகையை அதை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அந்த கையெழுத்து 28/12/2025 அவர் தான் முதல் கையெழுத்து தீர்மானத்தை ஒத்துக்கிட்டாரு. இருந்தும் பிரஸ் கிளப் வாயிலாக சொல்லணும்ன்றத தெரிவிக்கிறோம். சொல்லுங்க. ஒரு பதிலை சொல்வது, காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. இருந்தாலும் அந்த முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் சபாநாயகத்தின் தலைவர் திரு குன்சோ விஜயன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அதை பொதுமக்களுக்கும் காங்கிரசுடைய மேலிடத்திற்கும் அகில இந்திய மேலிடத்திற்கும் தெரிவிப்பதற்கு இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரிவிப்பதற்காக இங்கே சந்தோஷங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களும் தொகுதியில் முடிவு செய்வது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான். பரிந்துரை செய்வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வபெருந்தகை அவர்கள் பரிந்துரை செய்து இந்த தொகுதியில் எங்கள் மாநில சேவாதளத்தின் தலைவர் திரு குன்சோ விஜயன் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுதி முடிவு செய்வது மேலிடம். விருப்பம் கொடுத்தாங்களே, அதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? ஒவ்வொரு அணிக்கும் தர வேண்டும். இளைஞர் காங்கிரஸுக்கு தர வேண்டும், மாணவர் காங்கிரஸுக்கு தர வேண்டும், மகிழா காங்கிரஸுக்கு தர வேண்டும். முதல் காங்கிரஸ் அடுத்த இடத்தில் இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம். அகில இந்திய அளவில் இருப்பது காங்கிரஸ் அடுத்த இடத்தில் இருப்பது சேவாதளம். நாங்கள் யாரையும் நீக்கணும் நாங்கள் சொல்லல. எங்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு குன்சோ விஜயன் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பிரிவுகள் என்று ஒன்றும் கிடையாது, இங்கே கிடையாது. காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு 4 பிரிவு இருக்கின்றது. அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பிரிவுகள். அதில் ஒன்று சேவாதளம், இன்னொன்று இளைஞர் காங்கிரஸ், இன்னொன்று மாணவர் காங்கிரஸ்,
நாம் இருப்பதால் எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று நான் பத்திரிகையாளராக கேட்டுக்கொள்கிறேன். தொகுதியை நான் விரும்புகிறேன். ஏன் கேட்ட தமிழ்நாடு பூராமே எங்களுடைய அமைப்பு உள்ளதால் அதை முடிவு செய்ய வேண்டியது மாநில தலைவர் திரு செல்வப்பிரமணியம் அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியையும் முடிவு செய்யும். தமிழ்நாடு சேவாதளத்துக்கு ஒரு தொகுதி கேட்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கேட்கிறோம். அது அகில இந்திய காங்கிரஸ் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். மாநில காங்கிரஸ் கட்சிக்கிட்டே நாங்க அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். இல்ல, பத்திரிகை வாயிலா தெரியப்படுத்துறது வந்து ஒரு ஜனநாயக கடமை இல்லைங்களா, உரிமை இல்லையா? அந்த உரிமைகளை நாங்க வெளிப்படுத்துறோம். இல்ல, கட்சிக்கு ஒன்றும் அழுத்தம் கொடுக்கலங்க. இதுல எங்களோட உரிமைகளை கேட்கிறோம். ஏன்னா நேரு காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் சேவாதல் 10 ஆண்டுகளா எங்களுடைய மாநில தலைவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும். ஆனா குறிப்பிட்ட இந்த மாவட்டம் தான்ன்றது கிடையாது. எந்த மாவட்டத்துல வாய்ப்பு கொடுத்தாலும் அவருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சேவாதல் வந்து எல்லா கிராமங்களிலும் இருக்கு, தமிழகத்துல இந்தியா முழுவதுமே இருக்கு சேவாதல். இல்ல, அப்படி கிடையாதுங்க. 18ல 19 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இன்னும் நமக்கு 14 சீட்டு எக்ஸஸாவே இருக்கு. அதனால எல்லா நமக்கு அமைப்புகளுக்கும் கொடுக்கலாம். இதுல மாணவர் அணி கொடுக்கலாம், இளைஞர்கள் அணி கொடுக்கலாம், மகளிர் அணி கொடுக்கலாம். சேவாதல் தான் முன் நிக்கிறது களத்துல. அதனால சேவாதளத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு வந்திருக்காரு அவரு. இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா இன்னைக்கு சேவாதள காங்கிரஸ வந்து இன்னைக்கு வலுவடைய செஞ்சிருக்காரு ஒரு துணை அமைப்பா இருந்து. தமிழகத்தை பொறுத்த மட்டும் 234 தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி பலமா இருக்கு சார். ஆனா எந்த தொகுதியில கொடுத்தாலும் எங்களுடைய மாநில தலைவர் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். நிச்சயமா, ஏன் நம்ம மாநிலத்திலேயே இருக்காரு சார். ஏற்கனவே அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இருந்தாரு. இன்னைக்கு அவர் மாற்று கட்சியில போயிருக்கலாம். அவர் சேவாதள மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அந்த வாய்ப்பை தான் நாங்க கேட்கிறோம். அவருக்கு ஒரு காலமா இருக்காரு, அவரு இல்லை. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராகவும் அவர் இருந்தார் சேவாதளத்து தலைவராக இருக்கும்போது.